யாருக்கு கேக்குது? என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. கூப்பிடுறார், அவர் கூப்பிடுறார். லிசன் திஸ் வேர்ட். அவர் இப்பொழுது உங்களை கூப்பிடுகிறார். ரொம்ப ஆழமா சொல்றேன், ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. இது எல்லாருக்கும் புரியாது, இது எல்லாருக்கும் கேட்காது. இந்த சத்தம் யாருக்கு உணரும்னா, உணர்வுள்ளவனை உணர்வாக்குகிற வார்த்தை தான் இந்த கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். இந்த மகிமை யாருக்குள்ள கடந்து வருகிறது என்றால், எவனுக்குள்ள அந்த மகிமையை செலுத்தி எவன் கூட இருக்கணும்னு அவர் விருப்பமாய் இருக்கிறாரோ அவனை தான் கர்த்தர் இங்கே கொண்டு வந்து ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எல்லாருக்கும் கிடையாது. அதுக்கு தான் வார்த்தை சொல்லுது, உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்ததானால். ஏன் கிருபை அதிகமாக பிடிச்சிக்கிறேன்? ஏன் கிருபையை சார்ந்து வாழ்றேன்? ஏன் இந்த கிருபை எனக்கு வேணும்? மோசே ஞானத்தை எழுதுறது உண்மைதான், ஆனா அவனுக்கே கிருபை என்பது அவசியமாயிற்று. காரணம் என்ன தெரியுமா? கிருபை இல்லாம பிரசன்னம் வேலை செய்யாது.